ஒரு 3 ல இருந்து ஒரு 5 லட்ச ரூபா நீங்க வச்சிருந்தா போதும். அழகான ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள உங்க லைஃப் நல்ல ஒரு வீடை கட்டி நீங்க அழகா சிவகார்த்திகேயன் சார் பக்கத்து வீட்டுல உங்களுக்கு இடம் வேணுமா ரெடி பண்ணி கொடுங்க. ஆமா, நீங்க சிவகார்த்திகேயன் சாரோட ஃபேனா உங்க வீடு பக்கத்துல இருக்கு. ராகவலன் சார் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவர் வீட்டு பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. 10 இயர்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்றோம். அது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்டா தான் பண்றோம். மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு சார். மியாவாக்கி ஃபாரஸ்ட் இருக்குது. மியாவாக்கி ஃபாரஸ்ட்மே வந்து பாத்தீங்கன்னா காடு வளர்ப்பு முறைங்க, செயற்கையா காடு வளர்க்குறது. முன்னாடி வாங்கின சைட்ல கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்கலான்னு வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்திருக்கோம் மக்களே. ஸோ இந்த லேண்டோட நேம் டுவெல் பிரைட் சிட்டி அப்படின்ற ஒரு லேண்டு பார்க்க தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க பாருங்க. இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போனாதான் மக்களே லேண்ட் எல்லாம் இருக்கு. நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் வந்து 75 ஏக்கர்ல டவுன்ஷிப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 150 ஃபிளாட் கிட்ட வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் பெரிய பெரிய மால் வரா மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க உள்ள இல்லை எப்படிப்பட்ட ஃபெசிலிட்டி எல்லாம் பண்றாங்க, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பண்றாங்க அப்படின்றது பற்றி எல்லாமே கேட்டு சொல்றோம். ஸோ வாங்க பிரதர், இப்போ வந்து நம்ம சைட்டை பத்தி அப்படியே சொல்லுங்க பிரதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் ரோடு எடுத்துக்கலாம். எங்கன்னா உங்களுக்கு திருவான்மியூர்ல ஸ்டார்ட் பண்ணி நேராக பூஞ்சேரியில் முடியுது. 47 கிலோமீட்டர் அந்த பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருவான்மியூர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் வரைக்குமே ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு. ஆமாம், அங்கெல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் 4000 ரூபாய் 5000 ரூபாய் குறைஞ்சது. நான் சொல்கிறேன் 4500 5000 குறைஞ்சது. 8000 7000 அந்த மாதிரி போயிடுச்சு. 10,000 வரைக்குமே உங்களுக்கு திருவான்மியூர் நியர்பைலாம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் அதை விட இன்னும் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட்லேயே வரும், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோட்டில் ஆன் ரோட்டில் ப்ராஜெக்ட் இருக்குது. டூஎல் பிரைட் சிட்டின்னு சொல்லிட்டு லேஅவுட் நேம். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் வந்து 75 ஏக்கரில் 9 ஏக்கர்ஸ் 9 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி வச்சு நீங்கள் உள்ளே பார்த்தாலும் தெரியும் வீடுங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னாடி வாங்கின சைட்டில் கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ட் மட்டும் இல்லாத எங்ககிட்ட நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம என்னென்ன சப்போர்ட் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்க உங்களுக்கு பிளான் அப்ரூவ் மூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ண தேவை. அது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D பிளான் 3D பிளான் வெர்ச்சுவல் டூர் ஃப்ளோர் பிளான் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பண்ணும்போது அரௌண்ட் 50,000 ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட இடம் வாங்கி கட்டும் போது அதெல்லாம் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக பண்ணி தரோம். அதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக பண்ணி தரோம். எவ்வளோ ஃபிளாட் வந்து சேல் ஆயிருக்கு மொத்தம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 75 ஏக்கர் பெரிய பிக் டவுன்ஷிப்பாக தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 9 ஏக்கர். 9 ஏக்கர்ல வந்து 176 பிளாட்டை நம்ம ஸ்பிளிட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெசிடென்ஷியல் ஏரியா கிடையாது. நான் சொன்ன மாதிரி 75 ஏக்கர்ல நாங்கள் ரஃப்லி வந்து பார்த்தீங்கன்னா 3500 4000 யூனிட் ஒரு பிளாட் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த லேஅவுட் நீங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்க்கும்போது 1 lakh ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கமர்ஷியல் மட்டுமே இடம் விட்டுருக்கோம் சார். வெறும் கமர்ஷியல் மட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் மெடிக்கல் ஷாப், க்ரோசரி, அப்புறம் ப்ரொவிஷன் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் முதற்கொண்டு எல்லாமே 5000 ஸ்கொயர் ஃபீட் 6000 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல அந்த 40 ரோட்லேயே கொடுத்துருவோம். அது வருது சார். நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் அந்த லேஅவுட்டை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. அதாவது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இடம் வாங்கிட்டா இங்க இருந்து வெளியவே போக தேவையில்லை. எதுக்கு? அதான் சார், அதான் உண்மை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே ஓகே. வேற ஒண்ணு இதெல்லாம் விட்டீங்களே ஸ்கூல் ஏதாவது வருதா? அது மாதிரி ஸ்கூல் சார் அதை சொல்ல மறந்துட்டு சொன்னேன். ஃபேஸ் 2 முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஸ்கெட்ச் பார்த்தா தெரியும். ஃபேஸ் 2 முடிஞ்ச நம்ம அப்ரூவல் எல்லாமே மூவ் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் ஆந்திரா ஸ்கூல் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் பின்னாடி நம்ம கட்ட போகிறோம். ஆல்ரெடி பக்கத்தில் JS குளோபல் வித்யா மந்திர் கட்டிருக்காங்க. நம்மளோட ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் கட்ட போகிறோம். நல்ல காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறோம். 3 ஏக்கர்ல என்ட்ரன்ஸ் பெரிய காம்ப்ளெக்ஸ். ஆமா பாருங்களேன். இதுக்கு மேல என்னங்க வேணும் நீங்க இடம் வாங்குறதுக்கு? வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ லேஅவுட்டுக்குள்ளே வந்தாச்சு. லேஅவுட்டுக்குள்ள சுற்றில உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 75 ஏக்கர்ல. பிரதர், இப்போ நம்ம லேண்ட்ல வந்து எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ்லாம் வருது? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்குமே மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே எந்த ஒரு சார்ஜ் கிடையாது. நீங்கள் புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் கூட பிளாட் செலக்ட் பண்ணுறீங்க, அந்த பிளாட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கோட் பண்ணுறீங்க ப்ரைஸு வித் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட். இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சார்ஜ் கேட்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கேட்பாங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. 10 வருஷம் வரைக்குமே நாங்க எடுத்துக்கிறோம். 10 வருஷம் மேக்ஸிமம் அதுல ஆக்குபை ஆயிடும், வீடுங்க எல்லாமே வந்துடும். அப்ப நீங்க ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா OMR ரோடு வந்து பாத்தீங்கன்னா 200 ஃபீட் ரோடு. அதுல இருந்து நீங்க கட் பண்ணி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். 60 அடி ரோடு கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ்ல இருந்து. அதுல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேஅவுட்டுக்குள்ள பிளாட்ல ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு, 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, அதிகபட்சமா உங்களுக்கு ரொம்ப கம்மியா 24 அடி ரோடு. 24 அடி ரோடுலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பஸ் போல வரலாம். ஆமா. ஸோ அந்த மாதிரி பெரிய வைடு ரோடுனா நாங்க 40 அடி ரோடு கொடுத்துருக்கோம், 60 அடி ரோடு கொடுத்துருக்கோம், 30 அடி 33 அடி நல்லா பெரிய பெரிய ரோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் சூப்பர். கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாம போயிடுது. அந்த மாதிரிலாம் எல்லாமே சோலார் ஸ்ட்ரீட் லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே நைட்ல இரவுனா ஒரு 6 to 6 எப்பயுமே கம்பல்சரி லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த மாதிரி அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 phase EB லைன் இருக்கு. ஃபியூச்சர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் வந்ததுன்னா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல இருந்து இடத்துக்கு 2 அடி கேப்பே விட்டுருக்கோம். திருப்பூர் வந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அதிகபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர்ல உங்களுக்கு ரீச் பண்ணிடலாம். அதே போல உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் பார்க்கும்போது வந்து பக்கத்துல நம்ம சைட்ல இருந்து 100 மீட்டர் வாக்கபிளே வந்து 2 ஸ்கூல் ரெடி ஆயிடுது. 2 ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய் யூனிவர்சிட்டி இருக்கு, விநாயகா மிஷன்ஸ் இருக்கு, இதோ நம்ம SSN காலேஜ் இருக்கு, VIT சென்னை இருக்கு. SSN காலேஜ்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு காலேஜ் நினைக்காதீங்க. இந்த எண்ணெய் நோக்கி பயன் தோட்டம்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த படம்லாம் நிறைய படம் வந்து அந்த காலேஜ்ல தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த காலேஜ் தான் பக்கத்துலயே இருக்குது. மக்கள் பெரிய காலேஜ் உங்களுக்கு இந்துஸ்தான் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல கம்பெனிஸ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, நம்ம சிறுசேரி சிப்காட் அதிகபட்சம் 20 மினிட்ஸ்ல ரீச் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசேரி, அதாவது சிறுசேரியில வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த ஃபேஸ் அங்க இருந்து உங்களுக்கு திருப்பூர் வரைக்குமே வந்துருச்சு. அழகா நீங்க 1 கிலோமீட்டர் உங்க பைக்கை கொண்டு போய் மெட்ரோ ஸ்டேஷன்ல பார்க்கிங் போட்டு அடுத்த 10வது நிமிஷம் நீங்க ஆபீஸ் போயிடலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 நியர்பை ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட். அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபாயில வந்து ஒரு இடம் வாங்கி அடிஷனலா இன்னொரு 15 இருந்து ஒரு 18 லட்ச ரூபாய் நீங்க வீடு கட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பாக்டா 1 BHK நீங்க அழகா கட்டலாம். அதை 1 BH கட்டி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் நீங்க லீட் பண்ணலாம். அரௌண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4000 ஸ்கொயர் ஃபீட் 4000 5000 அந்த வரைக்குமே நீங்க எடுத்துக்கலாம். பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 லட்ச ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. 15 லட்ச ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி ஈவன் நீங்க ஒரு ஹாஃப் கிரவுண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபா 30 லட்சம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க crore கணக்கு வேணாலும் அட்ஜாயிண்ட்ல ஒரு 4 பிளாட் வாங்கி நான் பெரிய லக்ஸரியா வீடு கட்ட போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பெட்ரூம் வச்சு கட்ட போறேன். நீங்க அட்ஜாயிண்ட்ல கூட 4-5 பிளாட் கண்டினியூஸா எடுத்துருக்கீங்க. இன்னும் வேலையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. பார்க் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான பார்க். இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பார்க் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓப்பன் ஜிம், அதாவது நம்ம சென்னைலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க் ரெடி பண்ணிருப்பாங்க. கவர்மெண்ட்ஸ்ல இருந்து ஓப்பன் ஜிம்லாம் வச்சிருப்பாங்க வயசானவங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருக்கு தெரியாது, மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு சார். மியாவாக்கி ஃபாரஸ்ட் மியாவாக்கி ஃபாரஸ்ட்மே வந்து பாத்தீங்கன்னா செயற்கையா நம்ம வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. காடு வளர்ப்பு மனிதன் செயற்கையா காடு வளர்க்கறது. இந்த செடியெல்லாம் வச்சுக்கிறதுனால அந்த மாதிரி காடு மாதிரி. ஆமா, இப்ப இது நீங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான மரமும் இருக்கும். சூப்பர். பழம் கொடுக்குற மரமும் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கும்போது எல்லா வகையான மரமும் இருக்கும். இந்த பார்க் எது கொடுக்குறோம்னா நம்ம சொன்ன மாதிரி நான் சொன்னீங்களா உங்களுக்கு 75 ஏக்கர்ல ரெடி பண்றோம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 4000 வீடு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப நெருக்கடி ஆயிடும். அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். அதை வந்து நம்ம ரெட்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட். அதனாலதான் அதான் வந்து நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கலாம், இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு காடு உருவாக்கணும் எப்படி இருக்கும். ஸோ அந்த ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். கரெக்டா பிரதர்? ஆமா, நீங்க ஒரு ஈவினிங் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அழகா நீங்க வந்து உட்காந்துக்கலாம். இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லா பெரிய பெரிய மரம் ஆயிடும். ஆமா. இப்பயே பாத்தீங்கன்னா என் ஹைட் இருக்கிற மரம் மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா வளர்ந்துரும். அது அப்படியே ஒரு காடு உள்ள போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்படியே வாக்கிங் மாதிரியும் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். நீங்க அழகா உங்களுக்கு எல்லாமே நடைமுறை மாதிரி போட்டு வச்சிருக்கோம். அழகா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி கூட நடந்துக்கலாம், வந்துக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து நீங்க நிறைய லேஅவுட் விசிட் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி யாரும் ஃபியூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணி யாரும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. அதனாலதான் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு காடு எடுத்துட்டு வர முடியும்னா அது வாய்ப்பே கிடையாது. யாருமே ஐடியாவே வராது முதல்ல. ஆனா நீங்க பண்ணிக்கிறீங்க, புதுசா இருக்குது, நல்லா இருக்குது. இது சில்ட்ரன்ஸ் பார்க் தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாலிபால் விளையாடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கோம். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 75 ஏக்கர் சொல்லியிருந்தேன்ல. ஆமா. இப்ப நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க், இன்னொன்னு மியாவாக்கி ஃபாரஸ்ட், 2 இருக்கும் பார்க்னு வச்சுங்களேன். மொத்தமா 75 ஏக்கர்ஸ் நாங்கள் லேஅவுட் கம்ப்ளீட் பண்ணும் போது 25 பார்க் பிளான் பண்ணியிருக்கோம். 25 பார்க். இப்போ 2 தான் பண்ணியிருக்காங்க. 2 தான் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாலிபால் விளையாடுற மாதிரி இருக்குங்களா, அதுக்கு அடுத்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஷட்டில் கருக்கு விளையாடுற மாதிரி, ஸோ சின்ன சின்ன இண்டோர் கேம்ஸ்லாம் விளையாடுற மாதிரி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா. ஸோ அதான் வந்து நீங்க எதுக்குமே வெளியே போக தேவையில்லைங்க.
நீங்க விளையாடணுமா இல்ல எக்ஸசைஸ் பண்ணணுமா ஜிம்மு கூட வந்துடும் நினைக்கிறேன். ஓப்பன் ஜிம்மே கட்டிடலாம். ஓகே, ஓப்பன் ஜிம்மு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து விளையாடுற மாதிரி ஒரு பொருள்லாம் வச்சிருக்காங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா அடல்ட் விளையாடுற மாதிரி வாலிபால் விளையாடுற மாதிரி வச்சிருக்காங்க. டுவெல் பிரைட் சிட்டியோட மினியேச்சர் சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் மேக் பண்ணிருக்கோம். என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஓவரால் லே அவுட்டை ஒரு சின்ன வெர்ஷன்ல நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன லே அவுட் என்னென்ன பிளாட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இங்கே நின்று பார்த்துக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர். இதில் வந்து என்னன்னா நம்ம ஃபேஸ் 1 மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஃபேஸுக்காக டெவலப்மெண்ட் என்னெல்லாம் இருக்குன்ற மாதிரி காட்டியிருக்கோம். இது நம்ம ஃபேஸ் 1ல மட்டும் 8.9 ஏக்கர் வந்து டெவலப் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த பிளாட்ஸ் இருக்கு. அடுத்தது இதுலேருந்து ஃபியூச்சருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான எவ்வளோ மீட்டர் வித் ரோடு விடணுன்றதுக்கு அதுக்கு ஃபியூச்சரில் நம்ம பிளான் பண்ணி அதுக்கான மெயின் ரோஸ் தான் விட்டுருக்காங்க. இப்போ ஃபியூச்சரில் நமக்கு வந்து ஃபேஸ் 2 வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நமக்கு வந்து பிளாட்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அதே சேம் சைஸ்லேயே இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட 7 ஃபேஸ் கிட்ட நம்ம பிளான் பண்ணி இந்த லே அவுட் பண்ணியிருக்கோம். 7 கிட்ட பிளான் பண்ணியிருக்கோம். டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா? ஓகே, பட்டா சிட்டா எல்லாமே கரெக்டா இருக்கா? ஏன்னா நீங்க எங்களோட டாக்குமெண்ட் வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் என்னென்ன இந்த இடத்துல என்னென்ன இருக்கு கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒப்பீனியன் வாங்கியிருப்பாங்க. நீங்க தனியா இது போனீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10,000 ரூபாய் ஆகும். ஸோ அந்த செலவெல்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. நாங்களே கம்பல்சரி பண்ணுவோம். ஓகே, எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் நீங்க பண்ணி கொடுங்க? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டில் வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெரா வாங்கினா தான் இப்போதைக்கு கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டரே பண்ண முடியும். அப்படிங்கும் போது டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு இருக்கு. மஸ்ட் இது 2 தான். இந்த 2 அப்ரூவ்மே நம்ம நீட்டாக வாங்கி வச்சிருக்கோம். ஏன் டிடிசிபி நம்பரே ஓப்பனாக சொல்றேன் 129/2023. நீங்க இதை செக் பண்ணா கவர்மெண்ட் ஆஃபீஸே எங்களோட லேஅவுட் தெரிஞ்சிடும். அண்ட் வாங்க வரவங்க வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு மீதி லோன்ல போகணும்னு பார்ப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அதை எப்படி நீங்க பண்ணி தரீங்களா லோனு? தாராளமா. நான் சொன்ன மாதிரி டிடிசிபி ரெரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லையுமே நாங்கள் ஏபிஎஃப் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லோன் சேங்ஷன் வாங்கி கொடுத்துருவேன். ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுடைய ப்ரொஃபைல் மட்டும் தான் நான் பேங்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். எவ்வளோ லோன் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தருவீங்க அதை சொல்லவே இல்லையே, முக்கியமான பாயிண்டே அதான். கண்டிப்பாக மேக்ஸிமம் 80% ஒரு 90% வரைக்குமே நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். 90% வரைக்கும் 90% லோன் வாங்கிக்கலாம். சூப்பர் பிரதர். 90% லோன் வாங்கி கொடுத்துட்டா மீதி நீங்கள் 10% மட்டும். ஒரு 3 to 5 lakhs நான் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா இடம் வேணும், ஒரு 3 to 5 லட்ச ரூபா நீங்கள் வச்சிருந்தா போதும். அழகான ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள உங்கள் லைஃப் நல்ல ஒரு வீடை கட்டி நீங்கள் அழகாக வாழலாம். நம்ம லேஅவுட் வந்து இந்த இடத்துல மட்டும் தான் போட்டு இருக்கீங்களா, வேற எங்கெல்லாம் இருக்கு? நல்ல கொஸ்டின். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓஎம்ஆரில் வாங்கிட மாட்டாங்க. ஆமாம், நியர்பை இருக்கிற கம்பெனிஸ் இருக்கிறவங்க ஓஎம்ஆர் சைடில் லைஃப் ஆல்ரெடி வாழ்ந்தவங்க வாழணும் ஆசைப்படுற மட்டும் தான் அவங்க. அது மாதிரி நம்ம ஓஎம்ஆர்ல சுற்றி பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் சொன்ன நிறைய ஐடி பீப்புள்ஸ் தான் இதில் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வாங்கியிருக்காங்க, ஐடி பீப்புள்ஸ் வாங்கியிருக்காங்க, கலெக்டர் வாங்கியிருக்காங்க, போலீஸ் வாங்கியிருக்காங்க, அட்வொகேட் வாங்கியிருக்காங்க, எல்லா தரப்பு மற்ற மக்களும் இதில் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி பீப்புள் தான் அதிகம். இது மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணிடல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டினா கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், எஸ்பி கோவில், சிங்கப்பெருமாள் கோவில், மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி நியர்பை. அதை விட்டால் கூடுவாஞ்சேரி டு உங்களுக்கு திருப்பூர் வர ரோடு, நெல்லிக்குப்பம் ரோடு, அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அந்த ரோட்டில் லைனாகவே நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஓஎம்ஆர் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமாம், இது ஓஎம்ஆர்னா திருப்பூர் மட்டும் இல்லை, நமக்கு கேளம்பாக்கத்தில் இருக்குது, நாவலூரில் இருக்குது, தாழம்பூரில் இருக்குது, புதுப்பாக்கத்தில் இருக்குது. ஸோ இது 2 ரோடு முடிஞ்சிடும். அடுத்தது ஈஸியாக. ஸோ இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய லொக்கேஷன், நல்ல ஐஃபையான லைஃப் லீட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக லொக்கேஷன் நம்ம ப்ராஜெக்ட். ஈஸியார்லேயும் பண்ணுறீங்க. கோவளத்தில் இருக்குது, அப்படியே நெமேலியில் இருக்குது. நம்ம இப்போ வந்து முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2nd phase இப்போ தான் திறந்து வச்சாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த ஏரியாவில் நமக்கு சைட் இருக்கு. மகாபலிபுரத்தில் இருக்கு, பூஞ்சேரியில் இருக்கு, உத்தண்டியில் இருக்கு, ராகவலான் சார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ ஈஸியாக பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் வீடு தான். ஆக்டர்ஸ் வீடு சிவகார்த்திகேயன் சார் பக்கத்து வீட்டில் உங்களுக்கு இடம் வேணுமா? ரெடி பண்ணி கொடுங்க. ஆமாம், நீங்கள் சிவகார்த்திகேயன் சாரோட ஃபேனா? உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கு. ஓகே, ராகவலான் சார் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே ஓகே, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் மல்டிபிள் லொகேஷன்ல இருக்கு சார் நமக்கு. நம்மளுடைய 3 வேர்டு தான்: மல்டிபிள் லொகேஷன், மல்டிபிள் பிரைஸ், மல்டிபிள் சைஸஸ். இந்த ப்ராஜெக்ட் பற்றியோ இல்லை ஜிஎஸ்டி இடம் வேணுமா இல்லை ஈசிஆரில் இடம் வேணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகலாம், இல்லை உங்கள் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகலாம். இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் மறக்காமல் அந்த கால் பண்ணி கேளுங்க. சைட் விசிட் வந்து ஃபேமிலியாக வரீங்கன்னா உங்களுக்கு கேப் முதற்கொண்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவோம்.